நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/12/2021க்கான ராசி பலன்கள். பிலவ வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி, டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 11:12, மாலை 7:30 8:30. ராகு காலம் 3-4:30. குளிகை 12-1:30. யமகண்டம் 9-10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:38 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:19 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் போரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று சிலர் சுய லாபம் பெறுவதற்காக உங்களை அணுகக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி நிறைவேற்றுவது நல்லது. அளவான பணவரவு இன்று கிடைக்கும். பெண்கள் உறவுகளிடம் விவாதங்கள் ஏதும் பேச வேண்டாம். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மன லகுவாக காணப்பட்டுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுக்க முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது, புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நீடித்து இருந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுங்க. திடகார்த்தமான மனநிலை இருக்கின்றது. சுயநலம் கருதாமல் இன்று உழைப்பீர்கள். பெண்களுக்கு இன்றைய நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். பெண்கள் மனசுக்குள்ள வைத்திருந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புத்தம் புதிய ஆடை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கையில் ஓரளவு காசு பணம் இருக்குங்க. வேலைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கூடுங்க. இன்று காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். காதலில் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, எல்லாம் காணாமல் போய்விடுங்க. காதல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் எதையும் தெளிவாக சிந்தித்து காரியங்களை மிக சிறப்பாக செய்வீர்கள். உயர்கல்வியில் மாணவரால் சாதிக்க முடியுங்க. எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. மாணவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமைந்துவிடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று செவ்வாய்க்கிழமை என்பதினால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையில் போய் முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் துணிச்சலாக சில முடிவுகள் எடுக்க முடியுங்க. சில நபரிடம் நீங்க விலகி இருக்க வேண்டும். சுய லாபம் கருதி உங்களை அவர்கள் அணுகக்கூடுங்க. எதையும் நீங்க திட்டம் போட்டு செய்ய வேண்டும். மன வருத்தம் நீங்கிவிடும். சந்தோஷமான சூழல் ஏற்பட்டுவிடும். திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுத்துவிடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பரணி என்ற அளவான பண வரவு இருக்கின்றது. வீட்டு வேலைகளை எழுது போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முடிவுகள் எடுப்பீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கூட பரணி நட்சத்திரக்காரர்கள் கலந்து கொள்வீர்கள். சந்தோஷமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் நலத்தில் மட்டும் சிறு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் எப்பொழுதுமே வேண்டாம். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். மனம் கொஞ்சம் லகுவாக காணப்படுங்க. கிருத்திகை. இறைவனின் அருள் இருக்கின்றது. காரியங்களும் நல்லபடியாக நடக்கின்றது. கையில் ஓரளவு காசு பணம் இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. பிரச்சனையிலிருந்து விலகி செல்லக்கூடிய நாள். அளவான பணவரவு இருந்தாலும் அதனை மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் திறந்துவிட்டுங்க. கடன் பிரச்சனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். படிப்படியாக குறைந்துவிடும். சிறு முயற்சி மட்டும் இந்த நாளில் எடுங்கள்.
எல்லாம் சரியாக கூட்டும். ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுடைய உடல் நலத்துல சிறு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவு ரொம்ப முக்கியம். உடல் கொஞ்சம் சோர்வாகவே காணப்படும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேற கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படுங்க. சிறு அளவில் பண கடனை பெறுவீர்கள். புத்திரரின் அறிவுபூர்வமான செயல் மனதை மகிழ்விக்குங்க. என்று எடுத்தும் கௌத்தும் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று வியாபாரத்துல கண்டிப்பாக போட்டிகள் இருக்கும். அதனால் உங்களால சமாளிக்க முடியுங்க. வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிலும் கவனமாக இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். காரிய தடை தாமதம் எல்லாம் நீங்கிவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சரியாகிவிடும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. நிம்மதியும் பெறுகின்றது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று சில காரியங்களை தயக்கம் காட்டாமல் செய்து முடிப்பீர்கள். நல்ல பெயரும் எடுப்பீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள், சகோதரிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே பேசுங்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்பத்தாரையும் கலந்து ஆலோசனை பண்ணி எடுக்க பாருங்கள். வீட்டு தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாகுங்க. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி இருக்குங்க. புது புது வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் விவகாரங்கள் வெற்றி நோக்கியே செல்லும். காதலை பற்றி நீங்க பெரிய அளவுல கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லைங்க. அப்படியே விடுங்கள், எல்லாம் சரியாக கூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் சோர்வாகவே காணப்படுவீர்கள். விளையாட்டு புத்தியும் அதிகமாகவே இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மறைந்துவிடும். உறவுகளிடம் மட்டும் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். சுய லாபம் இன்றி பெறுவதற்கு சிலர் உங்களை அணுகக்கூடும். அதனை புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்து விலகி செல்ல வேண்டும். ஓய்வாக இருக்க பாருங்கள். ஓய்வு நேரத்தில் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார தொடர்புகள் இன்று விரிவடையுங்க. சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தார கலந்து ஆலோசனை பண்ணி எந்த ஒரு முடிவையும் எடுங்கள். உடல் நலத்துல சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி, என்று ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையில ஓரளவு கடன்கள் அடைபட கூட்டுங்க. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வீர்கள். இலக்கையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. கவனமாக இருந்து காரியங்களை செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்கின்றது. காரிய தடை தாமதம் கண்டிப்பாக நீங்கிவிடும். பொறுப்பான நபராகவும் இருக்க முடியும். மிருகசிரிஷம், குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாள். மனசுக்குள்ள தைரியம் ஏற்படக்கூடிய நாள். எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய நாள். இன்று வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உபரி பண வருமானம் கிடைக்கும். வாழ்வில் கூடுதல் நன்மை பெறுவதற்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். இன்று தொழில உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. கவலைகள் ஏற்பட்டாலும் சரியாகி விடுங்க. கவலையை விட்டுவிட்டு உங்களுடைய பணியை நீங்க சிறப்பாக செய்ய பாருங்கள். எல்லாம் சரியாக நடக்க கூடுங்க. மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நண்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது நிறைவேற்றி விடுவீர்கள். வாழ்வில் கூடுதல் நன்மை பெற புதிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கிக் கொள்வீர்கள். தொழில உற்பத்தி விற்பனை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்களும் இருக்கின்றது. புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கையில் எதிர்பாராத சில திருப்பங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய திறமை இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மற்றவரிடம் பேசும்பொழுது கூட கவனத்தை வெளிப்படுத்துங்கள். மற்றபடி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுமூகமாக செல்கின்றது. காதல் விவகாரங்கள் கூட கை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். கொஞ்சம் சிறு முயற்சி எடுத்தால் போதுங்க. அவசரம் மட்டும் வேண்டாம்.
அலட்சியம் காட்டி எந்த ஒரு பேச்சையும் பேச வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடும். மாணவர்கள் எதையும் திறமையாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கல்வியில் இருந்த தடைகளும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று பெண்களுக்கு வாங்க வேண்டிய பொருளை வாங்க முடியும். கையில் காசு பணம் இருக்கும். பெண்கள் பயணங்கள் பொழுது மட்டும் கவனமாக சென்று வாருங்கள். அவ்வப்போது சிறிய அளவில் ஞாபக மறதி கொஞ்சம் இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இன்று இருக்குங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்குங்க. கவலையை விட்டுவிட்டு காரியங்களை நீங்க செய்வதற்கு பாருங்கள். கூடுதல் நன்மை என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டங்கள் இருக்கும். உபரி பண வருமானம் ஏற்படுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. திருவாதிரை போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். நம்பிக்கையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். தொழில உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களால எளிமையாக செய்ய முடியும். சிறு கோபத்தை மட்டும் அடக்கிவிட பாருங்கள். நல்ல நண்பர்களை நீங்க தவற விட்டு விடுவீர்கள். அதனையும் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். கோபத்தினால் மட்டுமே சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. துடுக்காக பேசி விடுவீர்கள். அதையும் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். புனர்பூசம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் வரக்கூடுங்க. எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். நண்பருக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உபரி பண வருமானம் இருக்கின்றது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கின்றது. பொறுப்பான நபராக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக போதும். கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் நல்லவர் செயலையும் தவறாக கருதக்கூடிய சூழல் கொஞ்சம் உருவாகிவிடுங்க. சிலரை நீங்க தவறான எண்ணத்துடன் புரிந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதலாக உழைக்க வேண்டுங்க. அளவான பணவரவு தான் கிடைக்கும். தயவு செய்து ஒவ்வாத உணவு வகைகளை உண்ண வேண்டாம். இன்று பாதுகாப்பற்ற இடங்களுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். பயணங்களின் பொழுது கூட எச்சரிக்கையுடன் செல்ல பாருங்கள். உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உறவுகள் மன வருத்தம் ஏற்படுத்தும்படி சில வார்த்தைகளை வெளிவிடுவார்கள். அது உங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்தும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்கும். யோசித்து சில முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லதுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கொஞ்சம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க. வயிற்று உப்புசம் போன்றவையும் உடல் வலி போன்றவையும் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. எதையும் திடகார்த்தமாக யோசிக்க பாருங்கள். அவசரப்பட்டு விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிவிடும். எதனையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கின்றது. அதனால் நீங்க பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவருடைய நலன்ல அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நீங்கிவிடுங்க. பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கும் தேவையானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். உள்ளம் மகிழும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது நல்லதுங்க. பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை எல்லாம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடுங்க. பெண்கள் உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். என்று காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதலை நீங்க விட்டு பிடிக்க வேண்டும். கோபமான வார்த்தைகளை வெளியிட வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் தைரியம் கூடும் நாள். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய நாள். மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சமூக அந்தஸ்தை இன்று மாணவர்களால பெற முடியுங்க. உயர்கல்வியில சாதிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுக்காக பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்க கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சொகுசான வாழ்க்கைக்கு உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இருக்கும். நல்லவர் செயலையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்துதான் பேச வேண்டும். அளவான பணவரவு தான் கிடைக்குங்க. இருக்கும் பணவரவை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும்.
ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு வேலையிலும் நீங்க ஈடுபட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. இல்லத்துல மகிழ்ச்சியான செய்திகள் இருக்குங்க. எல்லாவற்றையும் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். உயர்வான எண்ணங்களையும் கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். பூசம் இன்றைய நாள் நிம்மதி பொங்கும் நாள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கின்றது. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மன தைரியம் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கின்றது. இல்லத்தை அலங்கரித்துக் கொள்வீர்கள். அற்புதமாக வைத்துக் கொள்வீர்கள். நல்லவருடைய நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்குங்க. பாதுகாப்பற்ற இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாங்க. ஆயில்யம் மன வருத்தம் நீங்கிவிடும். சோர்வாக இருந்த நிலை மாறிவிடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். எதனையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் வெளிப்பட்டுவிடும். அடுத்தோடைய பிரச்சனையில் மட்டும் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எதையும் சிறப்பாக செய்வீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். இல்லத்தை அலங்கரித்துக் கொள்வீர்கள். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மட்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் புதிய அனுபவ பாடம் கற்றுக்கொள்வீர்கள். செயல்கள் எல்லாம் திட்டமிட்டபடி உங்களுக்கு நிறைவேறும். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக மூலதனம் செய்வீர்கள். நிலுவை பணம் எளிய முயற்சியால் வசூலாகிவிடுங்க. உறவினர் அதிக அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். இன்று வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு நீங்கிவிடும். பணவரவு சீராக இருந்து விடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுப்பதாகவே இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது இப்பொழுது சரியாகுங்க. படிப்படியாகத்தான் சரியாகுங்க. உங்களுடைய அனுபவ அறிவை கொண்டுதான் இன்றைய நாளை உங்களால் சிறப்பாக வழிநடத்த முடியும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மட்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சிலே இன்று சாமர்த்தியமும் வெளிப்படுங்க. பெண்கள் இன்று கடுமையாக உழைப்பீர்கள். தலைவலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. வயிற்று வலி போன்ற பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குங்க. இதனையெல்லாம் நீங்க சமாளித்து விட வேண்டும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு புது புது வேலை வாய்ப்புகள் அமையக்கூடும். நல்ல வேலை வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து பணியில் அமர்ந்து கொள்வது நல்லது. என்று காதல் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். காதல்ல கஷ்டமான சூழ்நிலை மாறிவிடும். மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்த பாருங்கள். என்று மாணவர்கள் படிப்புல அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல முறையில படியுங்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில திட்டமிடுங்கள். கல்விக்காக உழையுங்கள். தினசரி ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள பாருங்கள். அது உங்க வாழ்க்கையை எளிமையாக முன்னேற்றும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று வாழ்க்கையில உயர்வான இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். அதுவும் எளிமையாக செல்ல முடியும். நல்ல எண்ணங்களால் எல்லாவற்றையும் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். உறவினர் உங்கள் மீது அன்பு பாசம் காட்டுவார்கள். கூடுதலான உழைப்பு இருந்தாலும் நல்ல வருமானம் இருக்கும். பயணங்களும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். நிம்மதியாகத்தான் காணப்படுவீர்கள். குடும்ப தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். என்று வாழ்க்கை தரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். பூரம் என்று மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று பொழுது கிடைப்பீர்கள். சுறுசுறுப்பாக எதிலும் இயங்குவீர்கள். வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்குங்க. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகி விடுங்க. பண வரவு தாராளமாக இருக்குங்க. இன்றைய நாள திட்டமிட்ட பணியில கவனம் செலுத்தி முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அடுத்தவர் நலன்ல கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். உத்திரம் கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கின்றது. உபரி பண வருமானம் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், பார்த்து கொள்ள வேண்டும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். அதிகப்படியான முயற்சியால் வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயருங்க. வெற்றி மேல் வெற்றி ஏற்பட்டுவிடும். நிம்மதி பொங்கும் நாளாக இருக்க கூடுங்க. மனதை கொஞ்சம் மகிழ்வாக வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபட பாருங்கள். உறவுகளிடம் பேசும்பொழுது
கவனமாக வார்த்தைகளை விட வேண்டும். சில நேரங்கள்ல மனக்கோளங்கள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ள வேண்டும். கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்கள் பேச்சில் சாமர்த்தியம் நிறைந்து காணப்படுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற்று புதிய இலக்கை உங்களால் அடைய முடியும். உபரி பண வருமானம் கிடைக்கும். நீண்ட கால பண கடன்ல ஒரு பகுதியை செலுத்தி விடுவீர்கள். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் லாப நஷ்டத்தை எளிமையாக பார்த்து விடுவீர்கள். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்க கொடுங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லதுங்க. அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு நீங்கிவிடுங்க. எதிலும் சந்தேகமான சூழல் இருந்தது இப்பொழுது மாறிவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் காட்டாமல் செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களுடைய வாகனங்களுக்கான உரிய ஆவணங்களை எடுத்து செல்வதும் ரொம்ப நல்லது. மறந்து விட வேண்டாம். என்று பெண்கள் எச்சரிக்கையுடன் சில காரியங்களை எதிர்கொள்வீர்கள். என்று பயணத்தின் பொழுது பெண்கள் கவனமாக சென்று வர வேண்டும். உடைமைகள் மீதும் கவனம் இருக்கட்டும். ஞாபகம் மறதி தலை தூக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு வயிற்று வலி போன்ற பிரச்சனையும் தலைவலி போன்ற பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும். பார்த்து பக்குவமாக எதையும் எதிர்கொள்ளுங்கள். இன்று காதல் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துங்க. சரியான புரிதல் இல்லாமல் போகும். பொறுமையாகத்தான் இருந்து எதையும் செய்ய வேண்டும். அவசரங்கள் வேண்டாம். பொறுமையை வெளிப்படுத்துங்கள், அது போதும். மாணவர்களுக்கு தைரியம் கூடும் நாள். மாணவர்களுக்கு எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய நாள். கல்வியில அக்கறை கொள்ளக்கூடிய நாள். உயர்கல்வியில சாதிக்க முடியுங்க. உன்னதமான சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டோம். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்கு பஞ்சாயத்துகள் செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். சில காரியத்தை நீங்க தயக்கம் காட்டாமல் செய்து முடிப்பீர்கள். வெற்றி என்பது சுலபமாக இருக்கின்றது. உங்களுக்கான முயற்சி மட்டும்தான் வேண்டும். பேச்சில கூட சாமர்த்தியம் வெளிப்படும். பணக்கடன் ஓரளவு அடைபட கூட்டும். அஸ்தம். இன்றைய நாளை நீங்க விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. நம்பிக்கைக்குரிய நபர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படும். லாப நஷ்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. அவற்றை எல்லாம் சரியான முறையில் சரிபார்ப்பீர்கள். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்குங்க. மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக திறந்து விடுங்க. அடுத்தவருடன் சில எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உபரி பண வருமானம் வந்து கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூட்டும். தொழிலில் உள்ள போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்துவிடும். சித்திரை. அடுத்தவரிடம் மனம் கொணாமல் பேசுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாள். ஓய்வாகவும் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று குடும்பத்தாரிடம் பாசமாக நடந்து கொள்வீர்கள். அன்பை வெளிப்படுத்தி எதையும் சாதித்துக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு தீர்வாகி விடுங்க. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மட்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. உடைய ஆசைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்று உங்க மனசுல அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படும். தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கையில வளம் பெறுவீர்கள். உபரி பண வரவில் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவை நிறைவேறிவிடும். இயன்ற அளவுல அறப்பணி செய்வீர்கள். என்று எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். மனசு கொஞ்சம் லெகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். கடினமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். மனம் துவளாமல் எதிலும் ஈடுபடுங்கள். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைப்பதிலும் தாமதம் கொஞ்சம் ஏற்படும். ஆனால் கிடைத்துவிடும். நம்பிக்கையுடன் உங்களுடைய போராட்டங்கள் இருக்க வேண்டும். யார் மனதை கஷ்டப்படுத்தாமல் பேச வேண்டுங்க. அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் இன்று போட்ட திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று உயர்வான எண்ணங்கள் இருக்கின்றது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உறவுகளுக்குள் இடையில் மனம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நாள்.
பெண்கள் இன்று சுய சிந்தனை வெளிப்படுத்துவீர்கள். ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக உங்களால வாங்க முடியுங்க. தைரியமாக எதையும் செய்ய முடியுங்க. எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று பெண்களுக்கு நிதானம் கொஞ்சம் வேண்டும். காதல் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். காதலுக்காக எந்த ஒரு முடிவையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று கல்வி தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி சென்றுவிடும். மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்வீர்கள். முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள். முன்னேறி சென்றுவிட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று அன்புக்கு அடிமையானவர்களாக காணப்படுவீர்கள். அன்பை கொடுத்து உங்களிடம் எதை வேண்டுமானாலும் இன்று வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் மனதிலும் இன்று அன்பும் கருணையும் நிறைந்து காணப்படுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதையும் தைரியமாக செய்யக்கூடியவர்கள். இன்று தைரியமாக சில செயல்களை செய்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மற்றவர் மனதையும் இன்று நீங்க பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். அதில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. சுவாதி இன்று விட்டு கொடுத்து செல்வீர்கள். காரியங்களையும் மிக சிறப்பாக கையாளுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூட்டுங்க. தேவையான பண உதவி கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். இன்று தொல்லைகள் எல்லாம் பெரிய அளவில் இல்லைங்க. எல்லாமே சுமூகமாகவே செல்கின்றது. குடும்ப பெரியவர்களை மட்டும் மதித்து நடக்க பாருங்கள். வார்த்தைகளை கொஞ்சம் கோர்த்து பேசுவது நல்லது. எல்லா விஷயத்தையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள பாருங்கள். விசாகம் இன்று உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உருவாகும். செய்கின்ற காரியத்தை மிக சிறப்பாக செய்ய முடியும். மனசுக்குள்ள அன்பும் கருணையும் காணப்படுங்க. இயன்ற அளவில் மற்றவர்களுக்கு நீங்க உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையான பண உதவி கிடைக்குங்க. சில காரியங்கள் தாமதமாக நடக்குங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அதனை புரிந்து கொண்டு நீங்க செயல்பட வேண்டும். விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள். இன்றைய நாள் மனசுல தற்பெருமை குணம் கொஞ்சம் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களின் வார்த்தைகளை மதித்து நீங்க செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற இனிய அணுகுமுறை உங்களுக்கு உதவ கொடுங்க. சுமாரான அளவில் பண வரவு இன்று கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் ஈடுபட வேண்டாம். இன்று யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கின்றது. எதையும் நீங்க திடகார்த்தமாக யோசிக்க வேண்டும். மனசை நீங்க பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அலைப்பாய விட்டால் நிம்மதி இல்லாமல் போய்விடும். குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. எதிர்த்து பேசியவர்கள் இன்று தனது குறைகளை சரி செய்து கொள்வார்கள். உங்களை பற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வார்கள். நீங்க கூட பயணங்களின் பொழுது கவனமாக சென்று வர வேண்டுங்க. வாகனத்துல கொஞ்சம் பொறுமையாக சென்று வந்து ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்வது ரொம்ப நல்லது. இன்று பெண்களுக்கு முடிந்தளவு சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சில காரியங்கள் தாமதத்தை கொடுக்கும். தாமதமான காரியங்களை கண்டு எப்பொழுதுமே வருத்தப்பட வேண்டாம். தாமதம் கண்டிப்பாக சரியாகிவிடும். பொறுமை எப்பொழுதும் வெற்றியாகிவிடும். புரிந்து கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். நேர்மையான எண்ணங்கள் பெண்களுக்கு இருக்கின்றது. காதல் பிரச்சனையை கொடுக்காதுங்க. கொடுத்த வரைக்கும் ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். இன்று காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். திருமணத்தில் போய் முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த திட்டங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம், அப்படி என்ற திட்டங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். மாணவர்கள் பரபரப்பாகவும் கொஞ்சம் காணப்படுவீர்கள். தயவு செய்து மாணவர்கள் பெற்றோர்களிடம் கோபப்படக்கூடாதுங்க. அவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள்.
மென்மேலும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கின்றது. பிள்ளைகளை அன்பாக பார்த்துக் கொள்வீர்கள். மனதில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திருந்துவிடும். தற்பெருமை குணம் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சில திட்டங்கள் இருக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள். அனுஷம். நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தனவரவையும் பெருக்கிக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனையை கூட தீர்த்து விடுவீர்கள். யாரிடமும் எதிர்த்து மட்டும் பேச வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். சுயமான சிந்தனை இருக்கின்றது. சிறப்பாக செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சந்தோஷமாக என்று நீங்க காணப்படுவீர்கள். எதையும் திறம்பட செய்வீர்கள். கேட்டை. எதிர்காலம் குறித்த திட்டங்கள் இருக்குங்க. நண்பர்களிடம் அன்பை வெளிப்படுத்தி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தை சிறப்பான முறையில் மேற்கொள்வீர்கள். உணர்ச்சிகரமாக பேசி எதையும் செய்ய பார்ப்பீர்கள். ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். என்று கேட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுடைய பிரச்சனையே திருமணம். சீக்கிரமாக திருமணத்திற்கு வழிவகை செய்து கொள்ளுங்கள். நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய முயற்சி எடுத்தாலே போதுங்க. திருமணத்தை சீக்கிரம் முடித்து விடலாம். பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்கள். இன்றைய நாள் நேர்மை மற்றும் சத்திய குணத்தை பின்பற்றுவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ரொம்ப கஷ்டங்கள் இருந்திருக்கும். சில விஷயங்களை சரியான முறையில் செய்ய முடியாமல் போயிருக்கும். சோதனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நன்மைகள் நடைபெற நாளாக இருக்கின்றது. உரிய நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அனுகூலமான நல்ல பலன்கள் இருக்கின்றது. கஷ்டங்களை எல்லாம் பிறரிடம் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கட்டளை இடுகின்ற நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கிவிடும். தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்குங்க. எல்லாவற்றையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியுங்க. எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். உழைப்பு கூடிவிடும். உன்னதமான சூழல் ஏற்பட்டுவிடும். நல்லது கண்டிப்பாக நடந்துவிடும். பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாள். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய நாள். பெண்களுக்கு இன்று மன தைரியம் கொடுங்க. மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷமாக வைத்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இல்லத்தை அனைவரையும் மகிழ்ச்சியாகவே வைத்துக் கொள்வீர்கள். காதலும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு நிலை நீடிக்கும். மாணவர்களுக்கு அதிக அளவு இன்று கல்வி சுமை இருக்கும். படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் படிக்க முடியாமல் போகுங்க. சில தடைகளை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும். மாணவ கண்மணிகள் கெட்ட சகவாசத்தை விட்டுவிட வேண்டும். பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்து கொடுக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். நேர்மையான எண்ணங்கள் இன்று இருக்குங்க. சத்திய குணத்தை இன்று நீங்க பின்பற்ற முடியுங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் எல்லாம் சிறப்பாக நடக்க கொடுங்க. வாழ்க்கையில நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். அதற்கு இன்றைய நாள் சிறப்பான முறையில் பயன்படும். போராடம். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைகின்றது. மகிழ்ச்சியான நிலை இன்று காணப்படுகின்றது. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சில திட்டங்களும் இருக்கின்றது. மனசுக்குள்ள தற்பெருமை கொஞ்சம் ஏற்படும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமையாக சென்று வர பாருங்கள். உத்திராடம்.
என்று பொறுப்பான நபராக இருப்பீர்கள். வசீகரமான தோற்றத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். காதல்ல வயப்படக்கூடிய சூடும் இருக்குங்க. முக கவர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில வெற்றியும் இருக்கும். அனைவரையும் அன்பாக அரவணைத்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உபரி பண வருமானம் இருக்குங்க. காசு பணம் இல்லையே என்ற கவலை ஏதும் பெரிதாக இல்லைங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இன்று காணப்படுவீர்கள். தயவு செய்துங்க சிலர் அன்பை காட்டினாலும் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வெற்றிக்கு வழியே ரகசியங்களை பாதுகாப்பதுதான். உங்களிடம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அதனை செயல்படுத்தி விடுவார்கள். நீங்க மற்றவரை நம்பி நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு பின்னர் நெருக்கதியில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களை செய்யும்பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும். உங்களுடைய பணி நிறைவேற கூடுதல் முயற்சி அவசியம். தொழில் வியாபாரத்துல படிப்படியாகத்தான் வளர்ச்சி ஏற்படும். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. உடல் நலத்திற்கு சிறிய அளவுல மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். சளி சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். பணவரவு சீராக இருக்கக்கூடும். இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், அலைச்சல் ஆகியவை இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலனே உங்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டி இருக்குங்க. பணி சுமையின் காரணமாக திடீர் கோபம் கொஞ்சம் உருவாகக்கூடும். அதனால் கவனமாக கொஞ்சம் நீங்க செயல்பட வேண்டும். பெண்கள் திட்டங்களை திட்டித்தான் வெற்றி பெற வேண்டும். பெண்கள் இன்று உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். எதையும் சிறப்பாக செய்வதற்கு திட்டங்களை திட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று வார்த்தைகள்ல தெளிவு வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறு முயற்சி எடுத்தாலே பெண்களால் முன்னேறி செல்ல முடியும். ஆனால் நீங்க சோர்வாக காணப்படுவீர்கள். என்று காதல்ல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் இருக்குங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாம். அளவாக பேசினாலே போதும். காதல் எப்பொழுதுமே சிறப்பை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு இன்று வெளி வட்டாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. மாணவர்கள் தனது கல்வியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பாடங்கள்ல உள்ள சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதனால் டக்கென்று கோபங்கள் வெளிப்பட்டுவிடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். கவனமாக சில காரியங்களில் ஈடுபட வேண்டும். காரணமே இல்லாமல் சில கோபங்கள் உருவாகிவிடும். அளவான பேச்சு நன்மையை ஏற்படுத்துங்க. பணவரவும் சீராக இருக்குங்க. உங்களுடைய கஷ்டத்தை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை அடைய கொடுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். திருவோணம் என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். வெற்றி என்பது கண்டிப்பாக தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி பண்ணி சிறப்பாக நிறைவேறும். புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலன்கள் இன்று இருக்கின்றது. வெற்றி மேல் வெற்றி ஏற்படுகின்றது. தைரியத்தை மட்டும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடுமையான பணி சுமை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன விஷயத்திற்கு கூட அலைய வேண்டியிருக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில தயார் செய்து கொள்ளுங்கள். அவ்விட்டம் இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்வீர்கள். வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்கள் போன்ற நிகழ்வுகள் கூட நடக்கக்கூடுங்க. அளவான பணவரவை போதுமானது என்று திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நேர்மையான எண்ணங்கள் இருக்கின்றது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமைகின்றது. உரிய நன்மைகள் தேடி வருகின்றது. எதிர்காலம் குறித்த திட்டங்கள் இருக்கின்றது. எல்லா வகையிலும் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. வெற்றியை சுலபமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உறவுகளிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். உண்மையை பேசி அனைவரையும் கவர்ம் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமைய கொடுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருக்க முடியும். எதிர்கால நலனில் அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன் கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களையும் செய்வீர்கள். அதிக பணவரவு கிடைக்கும்.
வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். காரிய தடையும் விலகி சென்றுவிடும். சோர்வில்லாமல் எப்பொழுதும் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான சூழலும் இருக்கின்றது. நற்பெயரும் புகழும் கண்டிப்பாக உண்டாகும். இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் இன்று செயலாற்றுவீர்கள். எதிலும் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்த மனக்குழப்பங்களும் இப்பொழுது தீர்ந்துவிடும். கடன்ல ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தயவு செய்து கும்ப ராசிக்காரர்கள் உடைய கஷ்டங்களை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பயணங்களின் பொழுது கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்கள். பணி சுமையின் காரணமாக உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். திடீர் கோபமும் வெளிப்படும். பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சிகரமாக இருப்பீர்கள். அதே போல உடலும் உங்களுக்கு சூடாக காணப்படுங்க. உடல் சூட்டை நீங்க தணிக்க வேண்டும். குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிற்று வலி போன்ற பிரச்சனை இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது சிறப்புங்க. காதல் விஷயங்கள தெளிவாக இருங்கள். சரியான முடிவெடுக்க முடியாம தவிப்பீர்கள். காதல நீங்க அளவாக பேசினாலே நல்லபடியாக இருக்குங்க. கண்டிப்பாக கவலைப்பட அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாணவர்களுக்கு தைரியம் கூடும். கல்வி மீது அக்கறை இருக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இன்று காணுவீர்கள். பெற்றோர்கள் சொல்வதையும் கேட்டு நடப்பீர்கள். உயர்கல்வியில சாதிக்க முடியுங்க. உயர்கல்விக்காக போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்துங்க. இன்று மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் அனைவரும் நடந்து கொள்வார்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வந்துவிடும். காரியத்தில் இருந்த தடையும் தாமதமும் விலகி சென்றுவிடும். அதிக அளவுல பணவரவு கிடைக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சுமாரான செயல்கள் மூலம் ஓரளவு முன்னேற்றத்தையும் பெற முடியும். நம்பிக்கையுடன் செயலாற்றி காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியுங்க. தாமதமான காரியங்களை கூட வெற்றி ஏற்படுகின்றது. சுய நலம் கருதாமல் உழைப்பீர்கள். சொந்த நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சதயம். இன்றைய நாள் காரிய தடைகள் விலகி செல்லும் நாள். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய நாள். நல்ல பெயரும் புகழும் கண்டிப்பாக உண்டாகும். உல்லாச பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. தொழில் வியாபாரத்துல சுமாரான போக்கை காணப்படுங்க. எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லை. உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிக அளவு பணவரவு இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயலாற்றி காரியத்தை மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. எதிர்காலத்திற்கான திட்டங்களும் மிக சிறப்பாக இருக்குங்க. போராட்டாத்தி. என்று கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நிதி உதவியும் கண்டிப்பாக கிடைக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகிச் செல்லும். குடும்ப பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். சுமாரான அளவில் பணவரவு வந்துவிடும். இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்வதற்கான திட்டங்களும் இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதிர்கால நலன்ல அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்ற மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்று காரியங்களை மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய நாளை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள். இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தை இலக்கு நிறைவேற கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படுங்க. சுமாரான பணவரவு தான் இருக்கும். ஏனென்றால் ராசியில உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதினால் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. இருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஓட்டி செல்லுங்கள். பெரிய முடிவுகள் ஏதும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். முக்கிய செலவுக்கு பணத்தை கொஞ்சம் கடனாக பெறுவீர்கள். பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை உங்களால் திறமையாக செய்து முடிக்க முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடிவிடும். இல்லத்தில் சந்தோஷமான செய்திகள் ஏற்பட்டுவிடும்.
சந்திராஷ்டிரம் பிரச்சனை இருக்கும் பொழுது வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்துவிட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட்டுவிட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனங்களும் ஏதும் செய்துவிட வேண்டாம். கிண்டல் கேலி பேச்சுகளை கூட விட்டுவிட பாருங்கள். நீங்க யதார்த்தமாக சொல்ல போய் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனை பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றி ஆலோசிப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் உண்டாக கூடுங்க. எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக இருந்து எதிலும் எதிர்கொள்ள பாருங்கள். அவசரம் வேண்டாம். வாகனத்தில் கூட பொறுமையாக நீங்க சென்று வர வேண்டும். என்று காதல் விவகாரங்கள் கொஞ்சம் கசக்கும். கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். காதல்ல தடபுடலாக எந்த ஒரு முடிவையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பெண்கள் கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். இல்லத்திலும் சரிங்க, உத்தியோகத்திலும் சரிங்க, அதிக அளவு பணி சுமை இருக்குங்க. என்ன சமையல் செய்யலாம் என்ற குழப்பமே உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குங்க. பெண்கள் எதையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கூர்மையான பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். ஞாபக மறதி கொஞ்சம் ஏற்படும். அதனையும் சரி செய்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் துணிச்சலை வெளிப்படுத்துவீர்கள், கோபத்தையும் வெளிப்படுத்துவீர்கள், ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள் என்று பொறுமையை நீங்க நிலைநாட்ட வேண்டும். கல்விக்காக உழைக்க வேண்டும். நல்ல முறையில் படிக்க வேண்டும். மிக முக்கியமாக சக மாணவரிடம் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்களால் செய்ய முடியும் என்று நம்பி செய்யுங்கள். ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு விடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். அளவான பணவரவு கிடைக்கக்கூடிய நாள். முக்கிய செலவுக்கு பண கடன் என்று பெறுவீர்கள். செயல்களில் கூடுதல் கவனம் இருக்குங்க. இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வியாபாரத்தை நல்ல இடத்திற்கு எடுத்து செல்வீர்கள். சுய முயற்சியால் முன்னேறி செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும். கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். குழப்பத்தை மட்டும் சரி செய்து விட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாத்தி. சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொகுசான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று சரி பார்த்துக் கொள்வீர்கள். என்ற திட்டங்கள் யாவும் சிறப்பை ஏற்படுத்துங்க. பிரச்சனைகள் யாவும் விலகி செல்ல கூடுங்க. உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்குங்க. எதிரிகளின் தொல்லை எல்லாம் இல்லை. சந்தோஷமான மனநிலை இருக்கின்றது. பக்குவமாக காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று ஞாபக மருதி கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். ரேவதி. இன்று போட்ட திட்டங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சுமாரான அமைப்பு இருந்தாலும் நீங்க சந்தோஷமாகத்தான் காணப்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டங்கள் யாவும் பலிக்க கொடுங்க. யாரையும் நம்பியும் பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். பணத்தை கொஞ்சம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விவகாரங்களை தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருந்தால் எல்லாம் சிறப்பாக அமையுங்க. இன்று திருமண முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்கும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். சில காரியங்கள் சிறப்பாக நடக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.